விண்ணெல்லாமும் மீதுதான் வாழ்த்து பாடுது, மண்ணெல்லாமும் அருளில்தான் நாளும் வாழுது. யா ரசூல் இறையின் தூதரே. وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر. قال رسول الله صلى الله عليه وسلم مفتاح الجنة الصلاة. இறைவனை படைத்து அதை பயன்படுத்தக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் புரிந்தாகுமாக. பக்கத்து ராஜாவாக சொல்லக்கூடிய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அச்சத்தை சற்றும் சலமாகவும் பின்பற்றி வாழ்ந்து சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சோதாக்கள், சாலிஹீன்கள், இந்த வசதி இஸ்லாமில் இருக்கக்கூடிய அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்திக்கு சமாதானம் என்னுடைய ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எனக்கு இந்த போட்டியில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தொழுகையில் கவனம் தேவை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்களுக்கு, இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு ஏராளமான நாமங்களை கொடுத்திருக்கின்றான். அதில் ஒன்றுதான் தொழுகை. தொழுகை என்பது எந்த அளவிற்கு சிறந்தது என்றால், ஒரு மனிதன் அவனுக்கு ஏதேனும் ஒரு பொருள் தேவை என்றால் அல்லாஹ்விடத்தில் 2 ரக்காத்துகள் தொழுது துஆ கேட்டால் அந்த துஆவை அல்லாஹ் தஆலா கபூலாக்குகின்றான். பார்க்க வேண்டும் தொழுகை எந்த அளவிற்கு சிறப்பானதாக இருக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறி காட்டுகின்றான், இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை என்பது அருவருக்கத்தக்க செயலை விட்டு தடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறி காட்டுகின்றான். ஆனால் இன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் எந்த அளவிற்கு தொழுகையில் கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஒரு மனிதன் பள்ளிவாசலுக்குள் வருவதற்கு முன்னால் அவனுக்கு எந்த ஒரு சிந்தனையும் ஞாபகம் வராது. ஆனால் பள்ளிவாசலுக்குள் வந்து இமாம் தக்பீர் கட்டியவுடன் தக்பீர் கட்டும் பொழுதுதான் அவனுக்கு பல உலக சிந்தனைகள், பல திட்ட சிந்தனைகள் ஞாபகம் வருகிறது. பார்க்க வேண்டும் எந்த அளவிற்கு இன்றைய காலத்து மக்கள் தொழிலில் கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள். இதை பற்றி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்றைக்கும் சொல்லிவிட்டார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜில் இரவில் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக செல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 50 நேர வக்தை கடமையாக்கின்றான். அதை பொக்கிஷமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி செல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்துவிட்டு சொல்வோம் என்று வருகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வை பார்த்தீர்களா என்று கேட்கும் பொழுது அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா எனக்கு 50 நேர வக்தை கடமையாக்கின்றான் என்று சொன்னார்கள். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இந்த 50 நேர வக்தை உன் உம்மத்தார்கள் சொல்ல கட்டிவிட மாட்டார்கள், அல்லாஹ்விடத்தில் குறித்து கேட்டுவார்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் குறித்து கேட்டு வந்தார்கள். ஒரு தடவை 2 தடவை இல்ல, 9 தடவை அல்லாஹ்விடத்தில் குறித்து கேட்டு வந்தார்கள். கடைசியாக 5 நேர வக்தை வந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுபடியும் சொன்னார்கள், இந்த 5 நேர வக்தை கூட உங்க உம்மத்தார்கள் சொல்ல சக்தி பெற மாட்டார்கள், அல்லாஹ்விடத்தில் போய் கேட்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். அதை சொன்னார்கள், இந்த 5 நேர வக்தை உங்க உம்மத்தார்கள் சொல்லுவார்கள் என்று சொல்லிவிட்டு நடத்திவிட்டு சென்றுவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் காலத்தில் சொன்னார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் அன்றைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதுதான் இன்றைய காலத்துக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பார்க்க வேண்டும் தொழுகை இன்றைக்கு எந்த அளவிற்கு கவனம் இல்லாமல் இருக்கின்றோம். இப்ப நம்ம ஒரு மனிதனை தொழுகைக்கு வரான்னு கூப்பிட்டா கூட இந்த 2 அந்த சொல்லிட்டு தொழுகைக்கு வருவது கிடையாது. ஆனால் அன்றைய காலத்து சகாபாக்கள் எந்த அளவிற்கு இருந்தார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவிற்கு சொல்வார்கள். ஒருமுறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது எதிராளிகள் வீட்டை விட்டு
செய்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் நோக்கி பிறக்கப்படுகிறது. அப்படி இருந்தும் கூட உமர் ரலியல்லாஹு அவர்கள் தொழுகையை விடலை. 2 ரக்காயத்துகள் தொழுந்த பிறகுதான் செய்தார்கள் என்பது வரலாறு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம் ஒரு சின்ன கொசு கடிச்சா கூட நம்ம அங்கேயும் சொல்கிறோம், தக்பீரை இந்த கையை எடுக்கின்றோம். பார்க்க வேண்டும், தொழுகை இன்றைய காலத்தில் எந்த அளவில் கவனம் இல்லாமல் இருக்கின்றோம். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு பாலை நடக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரத்தை பார்க்கின்றார்கள். அந்த மரத்தினுடைய கிளையை ஆட்டுகிறார்கள். எவ்வளவு இலையை முடிந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு காட்சி சொன்னார்கள், அவங்களே இங்க பாருங்கள், எவ்வளவு இலைகள் உதிர்கிறது. இதே போன்றுதான் அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதன் தொழிலில் காண்டி நிற்கின்ற பொழுது அவனுடைய பாவங்களுடைய இலையை போல் உதிர்ந்துவிடும் என்று சொன்னார்கள். பார்க்க வேண்டும், அல்லாஹ் தஆலா தொழுகையில் எந்த அளவில் குற்றங்களை வைத்திருக்கின்றான். நாளை மறுமை நாளில் கேள்விகள் கேட்கப்படும். அதில் முதல் கேள்வி அல்லாஹ் தஆலா கேட்பான், நீ தொழுகையான்னு கேட்பான். நீ தொழுகையான்னு கேட்பான். அடுத்துதான் நீ மற்ற விஷயங்களை சொன்னான். பார்க்க வேண்டும், நம் இன்றைய காலத்தில் இந்த அளவிற்கு தொழிலை கவனமாக இருக்கின்றோம். எனவே வாழக்கூடிய காலத்தில் அதிகமாக செய்யாத என்ற குடியான பாஷையில